விஜய் தொண்டர்களாகட்டும், அந்த வேரியஸாக இருக்கட்டும், அவங்க வந்து விஜய் ஆதரித்து பேசியிருக்காரு. அ அவரு ஒரு வார்த்தை அங்க என்னன்னா, இந்த விஷயத்த ஒரு ஒற்றை ஒருத்தரை குற்றம் சாட்ட முடியாதுன்ற அந்த சொல்லு இருக்கு இல்லையா? அத எப்படி எடுத்துக்கிறாங்க? இல்ல அவங்க மேல தப்பு இல்லைன்றத எடுத்துக்கிறாங்க. பாத்தீங்களா? அஜித்தே சொல்லிட்டாரு. இது எல்லாத்துக்கும் பொறுப்பு. டிவிகே மட்டும் தான் பொறுப்புன்னு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப டிவிகே பொறுப்பு கிடையாது. எல்லாரும் சேர்ந்து பொறுப்பு. சரிடா எல்லாரும் சேர்ந்து தான்டா பொறுப்பு. இதுவரைக்கும் உங்க தரப்புல இருந்து நானும் அந்த சம்பவத்திற்கு ஒரு காரணமாக ஆகிட்டேன். மன்னிப்புன்னு கேட்டிருக்கீங்களா? இறந்து போன 3ஆவது நாள் விஜய் என்ன சொன்னாரு? சிஎம் சார் என்ன கைது பண்ண வாங்க. நான் வீட்டுல இருப்பேன். வீட்டு மொட்டை மாடில இருப்பேன். வீட்டு வெளியில உட்காந்துருப்பேன். வந்து கைது பண்ணிட்டு போங்க. ஆனா இந்த 2வது வார்த்தைய அவங்க எடுத்துக்கலையோ. கூட்டம் சேர்க்கிறது பெருமை இல்ல. அது விஜய்க்கு தாழ்ந்து தானே. அது அந்த கூட்டத்துக்கு தான் அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. கூட்டம் சேர்ப்பது பெருமை கிடையாது. இங்க வந்து இது வந்து நீங்க வந்து காலையில நைட்டு வரைக்கும் எல்லா ஊடகங்களும் காட்டுறது பெருமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து முதல்ல எல்லாருமே தமிழ்நாட்டில் பூராமே டிவிக்கு தான் காரணம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாரும் காரணம் சொல்லிட்டு நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன்.